அர்ஜுனமூர்த்தி பிரச்சனை இவ்வளோ சத்தத்தோட போய் செனட் ஆஃப் ரூல்ல சொன்னார்னா சந்தோஷப்பட வேணாம். அங்கேயும் வேல் இருக்கு வீட்டுக்குள்ள, அங்கே போய் சொல்லுங்க அவரை. ஏன்னா நான் இதை வரவேற்கிறேன். ஒரு நிமிஷம், நான் இதை வரவேற்கிறேன். எங்க அண்ணியாருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. அந்த கடவுள் நம்பிக்கையில அவருடைய தனிமனித சுதந்திரத்தில் எங்கள் தலைவர் தலையிடுவதில்லை. அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் என்றால் அவர் கடவுளை தொழட்டும். எங்க முதலமைச்சர் சொல்றாரு, நான் இப்ப பிரசன்னா சொல்றல சார், எங்க அம்மா முருக பக்தர், எங்க அம்மாவை நீ கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லல, ஆனா நான் கோயிலுக்கு வரணும்னா எங்க அம்மாவை கண்டிப்பேன். இதுதான் வித்தியாசம். இந்த குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாம பேசுறது அர்ஜுன்மூர்த்தி போன்ற மூத்த மதவாதிகளுக்கு அழகா என்பதுதான் சொல்ல வேண்டியிருக்கு. அவர் பாஜக சார், அது சொல்லுங்க. இப்போ பாஜகவுக்கும் மதவாதத்துக்கு நிறைய தொடர்பு இருக்கு சார். உங்களுக்கு அவங்க அப்படி ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம வார்த்தைகள் போகாம இஷ்யூலே பேசுவோம். பிரசன்னா வந்து நல்ல குரல் எடுத்தப்போ நல்லா பேசுவார். ஏன்னா இப்போ இவரோட குரல் ஜாஸ்தியானோன்னு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, பரவாயில்ல, எங்களோட உத்வேகமும் எழுச்சியும் அவரை உணர்ச்சி வசப்பட வச்சிருக்குன்னு நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய உணர்ச்சியும் உத்வேகமும் அவருக்கு வந்திருக்குன்னா அந்த கூட்டத்தை பார்த்து, அந்த ஜனத்தை பார்த்து, அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் ஆதரவு தர்றது வழக்கமாக இயல்பாக பேசுறதே இல்லை, அந்த மாதிரி அது கொஞ்சம் இன்னைக்கு எக்ஸ்ட்ராவாக டெம்போ இருக்குது. அவரோட டெம்போ இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது இன்னைக்கு. ஏன்னா மதவாதம், மத பிரச்சனை, ஹிந்துத்துவா, நம்ம வந்து மத சார்பற்ற தன்மை, இதெல்லாம் தனியாக வைங்க, கொஞ்சம் நேரம் தனியாக வைங்க. இப்போ பெரும்பகுதி தமிழ்நாட்டில் 40,000 கோபுரத்துக்கு மேலே இருக்கிற ஒரு தமிழ்நாடு. சரி, இங்கே வந்து இன்னைக்கும் எந்த குறைவும் கிடையாது. எல்லா கோயிலையும் எல்லா மக்களும் போயிட்டு வராங்க, செய்கிறாங்க. இந்த மாநாடோட பர்பஸே இவங்க ஏன் இவ்வளோ தூரத்துக்கு டைல்யூட் பண்ணிட்டாங்க? பேசி பேசி இதில் அரசியலாக்கி அண்ணா திமுகவுக்கு எங்களுக்கு ஒரு பிரிவினையை உண்டு பண்ண முயற்சி தான் இந்த டிபேட்லாம் நடக்குது. அதுக்கு ஏன் அந்த ஸ்பேஸ் பாருங்களேன். ஒரு விஷயம் நீங்க ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிருக்கேன். உங்கள்கிட்ட தான் வரேன். நீங்க சொன்னதுக்கு நான் வேணா திருப்பி நம்ம கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்களுடைய அந்த பைட்டை கேட்டுக்கிட்டா தெரியும். அவர் தான் சொல்றாரு, தேவையில்லாமல் விவாதத்திற்கு வழி அமைத்து விட்டார்கள் இந்து முன்னணி அமைப்பு. இல்லை, நான் வரேன். விவாதமாக ஆக்கப்பட்டது தேவையில்லை. அது ஒரு ஃப்ளோல போன எவ்வளோ தவறுகள் நடக்கும்போது அது ஒரு சின்ன தவறா நினைச்சு கடந்து போயிருக்கலாம். கடந்து போற மனப்பக்குவத்துல தான் இன்னைக்கு ஒரே ஒரு நோடி தான். நான் நியாயமான திடீர்னு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒரு நிமிஷம் அலோ பண்ணுங்களேன், தாழ்மையோட கேட்கிற ஒரு நோடி. இப்ப அவர் பாஜக மாநாடு நடத்தினது அவர் என்ன சொல்றாரு? பாஜக நடத்தல, நாங்க பொண்ணு வீடு இந்து முன்னணி தான்ங்கறாருல. இந்து முன்னணியை கண்டிக்கிறதுல எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன வந்துச்சுன்னு கேக்குறேன். கண்டிக்க வேண்டியது அவர் வந்து அரசியல் பண்றாரு, பண்ணட்டும். இப்ப நம்ம மாநாடு பத்தி மட்டும் பேசுவோம், அரசியலுக்கு போறோம். மாநாடு இந்து முன்னணி நடத்துறது நீங்க தானே சார் சொன்னீங்க. ஒரு நிமிஷம், அத கண்டிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் தெம்புத்ராணி இல்லன்னு கேக்குறேன். பேசலாங்க, ஒரு நிமிஷம் இருங்க. சரி அர்ஜுன்மூர்த்தி, ஃபண்டமெண்டலாக இதில் வந்து இன்னைக்கு வந்து சமுதாயம் வந்து நிறைய பயம் இருக்குது, வாழ்வாதாரத்தில் பயம் இருக்குது. இன்றைக்கி பெண்களுக்கு வந்து அவ்வளோ தூரம் பாதுகாப்பு இல்லாத ஒரு தமிழகமாக இருக்குது. இந்த பயமே என்னன்னா பக்தியாக மாறிடும். அதனால் மக்கள் மனசில் இப்போ பக்தி எழுச்சி ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இவங்க திமுக என்ன தான் ட்ரை பண்ணாலும், அவரே சொல்லிட்டாரு, அவங்களோட அமைச்சரை பற்றியே சொல்லிட்டாரு, அவர் வந்து மிகப்பெரிய ஆன்மீகவாதி, அவர் ஃபோனை ஆன் பண்ணால் கூட ஐயப்பன் சாங் தான் வரும் அப்படின்னு இவரே வாக்குமூலம் கொடுத்துட்டாரு எல்லா விதத்துலையும். இல்லை இல்லை, எனக்கு அதில் ஒரே ஒரு ஃபியர் இருக்கு. அப்போ படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது இல்லை சார். அமைச்சர் தன்னுடைய தனிப்பட்ட அவருடைய பிராக்டிஸ் தானே சார் அது. இல்லைங்க, பிராக்டிஸ் தனியா இருந்தாலும் கோயில் அடிக்கிறது பாஜகவோட வேலை சார். சார் நான் தமிழ்நாட்டோட வேலை இல்லை, இதுல ஒன்றும் அர்த்தமே இல்லை, எனக்கு ஸ்பேஸே இல்லை. சொல்லுங்க. ஏன்னா கருத்துக்களை வந்து நீங்க முடக்கி போடுறதுக்கு தான் முயற்சி பண்ணீங்களா, கருத்துக்களை எங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்க கருத்து பேசும்போது நாங்க எவ்வளவு பெருந்தன்மையா, நீங்க எவ்வளவு கூக்குரல் விட்டாலும் அமைதியாக உட்கார்ந்து கேட்கிறோம்ல, அதுதான் நீங்களும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்க உணர்ச்சி வசப்படுறதுல தப்பு கிடையாது, எங்களோட உணர்ச்சிக்கு ஒரு கேப் கொடுங்க. சொல்லுங்க சார். இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் வெற்றி மாநாடு சார். இதில் தெளிவான சிந்தனையை வந்து அவங்க அண்ணாமலை அவர்களும் தெளிவாக பேசியிருக்காரு, இந்து முன்னணி பீப்புளும் தெளிவாக பேசியிருக்காங்க. அவர் பவன் கல்யாண்ஜி வந்தவரும் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக எடுத்திருக்காரு. இன்னும் ஒருபடி போய் அவர் போய் முதல் புரட்சி தலைவரே முருகன் சொல்லிட்டு போயிட்டார். சரி, அதனால அதையும் தாண்டி ஒரு இடத்துக்கு நம்ம கொண்டாந்து நிறுத்திட்டு வந்தது மறந்துட்டீங்க. வர ஒரே விஷயம் பிரச்சனை பேச. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஈடுபாடோட நடந்திருக்கு. இப்போ அந்த அந்த மாநாடு அந்த மாநாடு நடந்து மொத்த கலைஞ்சிச்சுல மக்கள், அந்த மக்கள்கிட்ட போய் ஏதாச்சும் துவேஷம் இருக்கான்னு போய் கேட்டு பாருங்க. நாங்க நேத்து வந்து ஒரு 18,000 பேரை சர்வே பண்ணோம். ப்ளீஸ், நாங்க we have done 18,000 பீப்புளோட நேத்து ஹோல் ஹார்ட்டடாக சர்வே பண்ணோம். அந்த சர்வேல எங்களோட ரிசல்ட் என்ன தெரியுமா? எல்லாருக்குமே ஆன்மீக உணர்வுல வந்து இந்த திராவிட கலப்பை
அரிசியில கல்லு கலந்தது மாதிரி இப்ப அந்த கல்லை தூக்கி போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. சரி. இதோட ஃபியர் தான் இவங்களுக்கு நிறைய இன்ட்ல இருந்து இன்ஃபர்மேஷன் நேத்து வந்திருக்கும். அந்த மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த அரிசியில இருக்க கல் இவ்வளவு செழித்திருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய இடத்துல எதுக்கு பெரியார் துவேஷமோ எதுக்கு அண்ணா வெறுப்பு எதுக்கு எதுக்கு தேவையில்லை? உங்கள்ட்ட தான் ஆன்மீகம் இருக்குல்ல சார். பாருங்க சார். இல்ல சார் எதுக்கு நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து இத கேளுங்க. நியாயமா சொல்லுங்க. நான் ஒண்ணே கேக்குறேன். எம்ஜிஆர் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் உங்கள்கிட்ட சார் இதை பாத்தீங்களா? இப்ப ஒரு விஷயம் கேளுங்க. நான் நீங்க பேசி முடிச்சப்ப தான் நான் உள்ளே வர்றேன். பெரியார் அவர்களையும் அண்ணா அவர்களையும் நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் விமர்சிச்சுல இப்போ வில்சனும் பேசுறாருல, நான் அதனாலதான் உங்களுக்கு அவரு கடைசியா 40 நிமிஷத்துல தான் அவர் பேச விட்டேன். நீங்க உங்கள்கிட்ட தான் பேச விட்டேன். ஏன்னா இது எல்லாத்துக்கும் நீங்க வெவ்வேறு விதமான கலர் கொடுப்பாங்க. அதுக்காகவும் சொல்றேன் நான். இப்போ அண்ணா அவர்களையும் பெரியார் அவர்களையும் பேசிட்டு அதை கடந்து போக முடியுமா? அதை கேட்க மாட்டாங்களா? இன்னொன்று, சமகால தலைவர்கள் யாரையாவது சொல்லியிருந்தா இது இப்படி கடந்து போயிருக்க முடியுமா? வில்சன் கூட சொல்லலாம். பெரியார் இடத்துலையும் அண்ணா இடத்துலையும் சமகாலத்தில் இருக்க அதிமுக தலைவர் சொல்லியிருந்தா இது கடந்து போயிருப்பாங்களா சார்? இது கடந்து போயிருப்பாங்களா சார்? இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். இப்போ கூட மூச்சுக்கு 300 தடவை காங்கிரஸை மேடையில் வச்சுட்டு திரு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேசுறாங்க. எமர்ஜென்சி நேரத்தில் இந்திரா காந்தி எங்களை கொடுமை செய்து மிசாவில் சிறையில் தள்ளினார். ராகுல் காந்தி அதுக்கு எதிர்ப்பே சொல்லலையே. ஏன் பேச மாட்டார்? வாய் மூடி மௌனியா இருக்காரு. அடுத்தது, கச்சைத்தீவை இந்திரா காந்தி எங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் தாரை வார்த்து விட்டார், இந்தியாவை வித்துட்டாருன்னு சொல்றாங்க. ஆனால் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் வாய் மூடி மௌனமா இருக்காங்க. இந்த ஒப்பீடு தப்பா போகும். ஏன் சொல்றேன்னா, அதிமுக அப்படி அமைதியாக இருக்காது. காங்கிரஸ் மாதிரி தான் அதிமுக நீங்க சொல்ல வரீங்கன்னா அது அதிமுக தொண்டர்களே இருக்க மாட்டாங்க. இல்ல இல்ல, நான் அவங்க கொள்கைக்காக உறுதியா நிற்கக்கூடியவங்க. அவங்க அமைதியா இருந்தாங்கன்றதுக்காக ராகுல் காந்தி ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தமா? நம்ம அப்ப ராகுல் காந்தி நம்ம கீழே மதிப்பிட முடியாது. சில நேரத்தில் அதுதான் நான் உதாரணமே சொன்னேன். திருமாவளவன் அவர்கள் சொல்லும்போது தோழமை சுட்டு சொன்னேன். அடுத்தது, உயர் நீதிமன்ற பதவிகள் எல்லாம் பட்டியலின மக்களுக்கு நாங்கள் போட்ட பிச்சை அப்படி சொல்லும்போது என்ன எதிர்ப்பு குரல் வந்துச்சு? அதாவது தோழமை அப்போ அவங்க கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதற்காக அந்த சிம்பிளான கேள்வி தானே திரு வில்சன். ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இந்து முன்னணி இந்த இதை நடத்துது, இந்து முன்னணியை கண்டிப்பதில் என்ன பிரச்சனைன்னு அவர் கேட்கிறாரு. இல்ல, நான் அதை தான் சொல்றேன். இப்போ நீங்க சொல்றது வந்து உண்மை. அதுல பிரச்சனை சொல்றது உண்மை. இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன், இந்து முன்னணி ஏன்னா அவங்களுக்கு அண்ணாவும் பெரியாரும் தலைவர்களா இருக்காங்க. அதனால அவங்க சொல்றாங்க. யாரு அந்த குறைய வந்து சொல்றா? அண்ணாவும் அது ஒரு சின்னோடு படம் ஒரு கிளிப்ல வந்துட்டா அதுக்காண்டி அண்ணா அப்படி திரு எஸ்பி வேலுமணியும் நினைக்கல, அப்படி திரு ராஜேந்திர பாலாஜியும் நினைக்கல. பண்ணிட்டாங்களா? அண்ணாவை துவேஷமே பண்ணல சார். இந்து முன்னணியும் அண்ணாவை துவேஷம் பண்ணல சார். அதுல ஒரே ஒரு சின்ன புள்ளியில தான் சார் வேற்றுமை இருக்கு. இந்து முன்னணிக்கும் அண்ணா திமுக நீங்க நினைக்கிறதுல என்ன வேற்றுமை இருக்குன்னா, இந்த திராவிட சித்தாந்தத்துல அவங்க பெரியார் அவர்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து ராமரை செருப்பால் அடிச்சது இந்த மாதிரி கதைகள்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு ஆறாத ரணம் இருக்கு சார். அண்ணாவுக்கு என்ன இருக்கு? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னவர் அண்ணா சார். அது அண்ணாவுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க? திருமூலர்ல இருந்து எடுத்து சொன்னார் சார். அவராசா சொன்னார். அவர் நம்பிக்கை நான் சொல்றேன். திருமூலர் அவர் இல்ல, நீங்க இறை மறுப்புன்னு வச்சீங்கன்னா அண்ணா எங்க இறை மறுப்பு சொன்னாரு? திருமூலர் வந்து ஒரு சித்தர் சொன்னதா சார். சித்தர் திருமூலருக்கு கூட இல்ல சார். நான் என்ன சொல்றேன், சித்தர் வாக்கு தானே சொல்லியிருக்காரு. சரி, இத பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. அங்க அவங்க தான் கவலைப்படணும். சரி, ஓகே. இவரோட வாக்கு இல்ல, இந்த வாக்கு அவர் திருமூலர்ட்ட இருந்து தழுவின வாக்கு தான். அத தள்ளி இத நீங்க சொல்றத அதிமுகவினர் இருக்க மாட்டாங்கங்கறத நான் ரொம்ப இல்ல சார் இதோட சொல்றேன். பணிவோடு சொல்கிறேன். அதிமுக எந்த விதத்துல இருந்தாலும் இதுல வந்து அரசியல் பார்வை அதிமுகவுக்கு இருக்க வாய்ப்பு இல்ல. இத அரசியல் ஆக்குவதுதான் வேண்டாம்னு சொல்றேன்.